எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க. இந்த பதிவை பார்த்து முடிக்கும்போது நிறைய பேர்த்துக்கு என்ற மேலே ஊறப்பட்ட வெறுப்புகள் வரலாமுங்க, இல்லைன்னா கோபம் கூட வரலாமுங்க. ஆனால் அந்த பதிவை முழுசாக கேட்டுருங்க. நம்ம இந்த உயர பறந்தாலும் குருவி பருந்தாகாது அப்படின்னு சொல்லுவோம்லங்க. அந்த மாதிரி நம்ம என்ன தான் நம்மளுக்கு இயற்கை விவசாயத்தில் பண்ணி கொடுக்குறேன், மருந்துலாம் பண்ணி கொடுக்குறேன், எந்த ஒரு ரசாயனங்களும் பயன்படுத்துறதில்லை அப்படின்னு சொல்லிட்டுங்க ஹைப்ரிட் விதைகளோ இல்லை ஜிஎம்ஓ விதைகளோ பயன்படுத்தும் போது அதோட தன்மைகள் நம்மளுக்கு பெருசாக எதுவும் கிடைக்க போகிறது இல்லைங்க. எப்போவுமே குருவி தான், பருந்து தானுங்க. அந்த மாதிரி எண்ணற்ற நாட்டு ரக விதைகளை நம்ம நண்பர்களும் நம்மளோட மண்ணின் மைந்தர்களும் ஊராக சுற்றி உலகம் பூரா சுற்றியும் கூட கொண்டு வகை வகையாக விதவிதமாக சேகரித்து வச்சு நம்மளுக்கு பயன்படுத்துறதுக்கு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துங்க. பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் எப்படி சேர்த்து வைக்கிறது, பக்குவப்படுத்தி வைக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுட்டு கண்டிப்பாக பக்குவம் பண்ணி நீங்களும் பயன்படுத்திட்டு மற்றவங்களுக்கும் கொடுங்க. இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க தயவு செஞ்சு மரபு விதைகளை பயன்படுத்தி விவசாயம் பண்ணி மக்களுக்கு நல்லது பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாமுங்க. நன்றி.